எல்லா செல்வங்களையும் ஈர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க இல்லையா? இப்போது எனக்கு வந்து 59 இயர்ஸ் ஆகுது, ஹவுஸ் ஒய்ஃபு. இப்போது எல்லா செல்வங்களும் ஈர்க்கிறது அப்படிங்கிறது வந்து அது எப்படி அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. அது ஒன்று. ரெண்டாவது அப்புறம் வந்து மணி பிளாக்கேஜை எப்படி ரிமூவ் பண்ணுறது அது போட்டிருக்கீங்க. அப்புறம் அந்த 500 நோட்டு ஒன்று வச்சு அந்த வீடியோவும் போட்டிருக்கீங்க. இப்போ மணியை வந்து அட்ராக்ட் பண்ணுறது ஈர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி அது எப்படி எனக்கு அதான் எனக்கு 59 இயர்ஸ் ஆகிறது, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன், பெருசாக படிக்கல, 10th ஸ்டாண்டர்ட் தான். அப்படிங்கிறது அது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறத பற்றி எனக்கு கொஞ்சம் விவரம் சொல்லுங்கள் மேம். அது அப்புறம் வந்து பையனுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணலாங்களா? செல்வத்தை ஈர்க்கிறது இதில் வந்து நான் பணத்தை ஈர்க்கிறேன், பணம் என்ன ஈர்க்கிறது அப்படிங்கிறத நான் அப்படிங்கிற இடத்துல பையனை சொல்லலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த பையனுக்கு வந்து இது மாதிரி ப்ரமோஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள் மேம். தேங்க்யூ மேம். இதில் நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு, ஸோ எனக்கு எப்படி நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு எப்படி வந்துட்டு பணம் வந்து ஈர்க்க முடியும்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் தான் அது நடக்கும். நீங்கள் ஒரு அஃபர்மேஷன் பண்ணுறீங்கன்னா எதுக்காக பண்ணுறீங்க? நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா தான் அதை பண்ணணும், இல்லைன்னா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எனக்கு எந்த பணமும் வரணுன்ற அவசியம் கிடையாதுன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லணும்ன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, விட்டுடுங்க. இல்லை கண்டிப்பாக எனக்கு வேணும், பணம் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தாட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். அஃபர்மேஷன் சொல்கிறதோ இல்லைனா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ண முடியும். அப்போது நீங்கள் வந்துட்டு உங்களுக்காக தான் சொல்ல முடியும், நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக சொல்ல முடியாது. அப்போது உங்களுக்காக நீங்கள் சொல்லும் போதுமே நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் இதை மாதிரி பணத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் மூலமாகவும் உங்கள்கிட்ட வந்துட்டு பணம் தன்னால் வந்து சேரப்போகுது. அவ்வளோதான் விஷயம். அது வந்துடும். நீங்கள் கரெக்டாக அட்ராக்ட் பண்ணால் அது எப்படி வருமா, நமக்கு எப்படி வரும், அந்த மாதிரியான டவுட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வராது. இவ்வளோதான் சிம்பிள். அது வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பணம்ன்றது ஒரு எனர்ஜி. ஸோ நமக்கு இது வேணும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் வந்து வீட்லேயே இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாகவே கூட இருந்துட்டு போகட்டுமே, உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை உங்களுடைய பையனோ உங்ககிட்ட பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். இதை நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம், இல்லை ஜுவல்ஸாக வாங்கி கொடுக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை வேணும் சொல்லி அட்ராக்ட் பண்ணால் தான் அது கிடைக்கும். நமக்கெல்லாம் இது வராது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வராது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு, நீங்கள் உங்கள் பையனுக்கு செல்வத்தை ஈர்க்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய பையனுடைய பேரை போடுறதா சொல்லியிருக்கீங்க. மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுக்கு தான் பண்ணணும், மற்றவங்களுக்காக பண்ணக்கூடாது. அது வந்து நடக்காது. நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி கொடுக்கலாம், நீங்கள் பிளெஸ் பண்ணலாம், அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் இது அஃபர்மேஷன்ன்றது அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதியணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய ஆழ் மனசில் போய் பதியும். அப்போ என்ன ஆகும், அது நடக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். உங்கள் பையனுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ஹீலிங் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாமே தவிர அவருக்கு வந்துட்டு இந்த ஜாப் வேணும் அது வேணுமென்றது அவரும் சேர்ந்து பண்ணினா தான் அது நடக்கும். அவரை வந்து அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் ரொம்ப நெகட்டிவிட்டியாக அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. அஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த ஃபீலிங் எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது அது நடக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும். ஸோ நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடக்காது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் பயந்துக்கிட்டே நீங்கள் வந்து இதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துக்கிட்டே பண்ணிங்கன்னா அது நடக்க போகிறது கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினை கேட்குறீங்க. அதாவது என்னுடைய பையனுக்கு ஜாப் கிடைக்கணும், பொண்ணுக்கு ஜாப் கிடைக்கணும், அதை வந்து ஜாப் கிடைக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளெஸ்ஸிங் பண்ணுறது வேறு, ஒரு அஃபர்மேஷன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுன்றது வேறு. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு 100% ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அவங்களும் சேர்ந்து அதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும்.
ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அது என்ன ஆகிடும், நெகட்டிவிட்டியாக போயிடும். அப்போது நீங்கள் நினைக்கிறது நடக்காமல் போகலாம். யாருக்கு என்ன வேணுமோ அவங்க தான் அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கணும். அப்போ தான் அது நடக்கும். தேங்க்யூ.